ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ என்னடி ஃபர்ஸ்ட் நைட் இல்லை அப்படின்னு சொல்றது நான் தாண்டி சொல்லணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து வலுக்கட்டாயமாக வந்து நம்ம ரம்யாவோட ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு நம்ம ரம்யா வந்து குவா குவா அப்படின்னு சொல்லி மாற்றி எடுக்கிறாங்க. ஆமாங்க, ஒரே நாளில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா சரவணன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையாக வந்து நடந்துக்கிட்டாருன்னே சொல்லலாம் ரம்யா கிட்ட. நீ என்னடி நீ என்ன போய் அடக்கி ஆண்டுருவியா, நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே நைட்டு, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரே நைட்லேயே வந்து பொண்டாட்டியை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாருங்க நம்ம சரவணன். சரவணன் வந்து இந்த செஞ்ச செயல் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் சூப்பர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நம்ம சரவணனும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரம்யா வந்து எதை நினச்சி வந்தாங்களோ கண்டிப்பாக அதை மட்டும் செய்ய முடியாமல் போச்சுன்னு வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அண்ணத்தை வந்து கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னாக்கா, அவங்க குழந்தைக்கு வந்துட்டு டைப்பர் மாற்றி விடுறதும், அப்புறம் வந்து குளிப்பாட்டி பவுடர் அடித்து சீப்பு வச்சு சீவி விடுறதும் தான் வந்து இருக்க போகுது நம்ம ரம்யாவுக்கு வேலையா. ஒரு கமிஷனரை வந்துட்டு ஒரு சின்ன ப்ரீகேஜ் ஸ்கூலில் வந்து ஆயம்மா வேலை பார்க்க விட்டுட்டாருங்க நம்ம சரவணன். நம்ம கமிஷனரை வந்து ஆயம்மா வேலை பார்க்க விட்ட சரவணனுக்கு வந்து நீங்கள் 100க்கு எத்தனை மார்க் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ரம்யாவுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து காத்திருக்குங்க. அது என்னன்னு சொல்லி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு என்ன கமிஷனர் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடக்கூடாதா, அப்போ கல்யாணம் பண்ணது எதுக்கு, தாலி கட்டிக்கிட்டது எதுக்கு, மாலையை மாற்றிக்கிட்டது எதுக்குன்னு சும்மா பாயிண்ட் மேலே பாயிண்டாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காருங்க மனுஷன். வேற மாதிரி சரவணன் நாம கூட என்னவோ நினச்சோம், ஆனால் மனுஷன் சிங்கன்றதை நிரூபிச்சிட்டாரு ஒன்ஸ் மோர். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னத்து மேலே பழிய போட்டு அந்த ₹1 காயினை வச்சு கரண்ட்டை கட் பண்ணாங்க நம்ம ரம்யா இருந்துக்கிட்டு. ஆனால் அதையே வந்துட்டு நீ வந்து உனக்கு எதிராக திருப்பி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, ஆமாம் நாங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது உண்மைதான், நானும் சின்னத்தானும் இப்படி தான் நினச்சோம். ஆனால் அதை வந்து நீ எப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால் இப்போ வந்து இதுதான் கரண்ட் வந்துடுச்சு, நல்ல நேரம் வந்து முடியறதுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்துங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புதக்குழியில் வந்து ரம்யாவை தள்ளி விட்டாங்க பாருங்க அண்ணன். அடாடாடாடாடா, கேட்கவே பார்க்கவோ கண்குள்ளா காட்சியாக இருக்குதுங்க. அண்ணத்துக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டுக்கள்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலன்னா கண்டிப்பாக ரம்யா வந்து அந்த சண்டையை வந்து பெருசாக்கி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து நீ எவ்வளோ நேக்க வேணால் பால் போடு, ஆனால் நீ போடுற பால் எல்லாத்தையும் நான் சிக்ஸராக தூக்கி அடிப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து சூப்பராக பிளான் போட்டாங்க. அண்ணன் போட்ட பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் அண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளேயும் போயிட்டாங்க நம்ம சரவணனும் ரம்யாவும். அங்கே போயிட்டு சரவணன் வந்து ரெடியாக இருக்காருங்க. ஏதோ வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஒலிம்பிக் வேர்ல்டு கப்பில் வந்து ரன்னிங் ரேஸ் போகிறவங்கலாம் அப்படியே வெறி கொண்டு காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு துப்பாக்கி சூடு கேட்ட உடனே சும்மா வேகமாக ஓடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கதவை தாப்பால் போடுற வரையும் தாங்க மனுஷன் வந்து பொறுமையாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பாயிற பாய் இருக்கு, அடாடாடாடாடா, அந்த கட்டில் கால் 4 காலம் உடச்சிக்கும் போல. அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே வந்து அந்த ரூமில் தான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இருக்காங்க, அந்த கட்டிலில் தான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இருக்காங்க. அப்பெல்லாம் சும்மா கன் மாதிரி நின்ற கட்டில் நம்ம சரவணன் பாஞ்ச பாயில் அந்த கட்டிலோட கால் 4 உடச்சிக்கிட்டு 4 திசையை நோக்கி போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வேகமாக பாயிறாரு. அவன் இருக்கிற, அதாவது நம்ம சரவணன் இருக்கிற வேகத்தை பார்த்து ரம்யாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ விட்டாயவன் இன்னைக்கே நமக்கு புள்ள கொடுத்துருவான்டா, இது வந்து ரொம்ப தப்பு. இது அப்புறம் வந்து அவன் வந்து நினச்சதை நடத்திட்டான், ஃபர்ஸ்ட் நைட்டை நம்ம கூட முடிச்சுட்டான்னா நம்ம தான் அவனுக்கு அடிமை, அவன் நமக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சரவணன், நீங்களும் நானும் இதுக்கு மேலே வந்து வெளி உலகத்துக்கு மட்டும்தான் புருஷன் பண்ணாட்டி, நீங்கள் என்ன தொடர வேலையோ நான் உன்னை தொடர வேலையோ இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது, நீங்கள் போய் கீழே படுங்க நான் மேலே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஆர்டர் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில தான் அவங்க கமிஷனரு, ஆனால் வீட்டுக்குள்ளாரையும் அவங்க கமிஷனர்ன்ற நினப்பில் சரவணனுக்கு இந்த மாதிரி சொன்னதும் சரவணனுக்கு சுருன்னு உச்சந்தலைக்கு வந்து கோபம் ஏறுது. நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் கம்மியாவாங்க அடிக்குது, யார் யார் ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்குது, யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அங்கங்கெல்லாம் அவ்வளோ வெயில் அடிக்கும் போது நம்ம சரவணனுக்கு வந்து அந்த அளவுக்கு உச்சந்தலைக்கு ஏறுதுங்க கடுப்பு. அப்போ நம்ம சரவணன் சொல்றாரு, என்ன மேடம் நீங்க ஏதோ சொன்னீங்க அது என் காதுல தப்பா விழுகுது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு நம்ம ரம்யா சொல்றாங்க, இல்லை சரவணன், நான் சொல்றது உறுதி உண்மை எல்லாமே வந்து உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தொடக்கூடாது, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரவணன் என்ன தெரியுமாங்க பதில் சொல்றாரு, அடிப்போடி இவளே, நான் உன்னை மேடம் மேடம்னு கூப்பிட்டுட்டு இருந்தது எங்கம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு தான். யாராச்சும் கட்டின பொண்டாட்டியை போய் மேடம் மேடம்னு கூப்பிடுவாங்களா? அதுவும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவாங்களா? அப்போ என்னத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த காரியத்தை நோக்கி அந்த ரூம்குள்ள வந்தாரோ சரவணன் அந்த காரியத்தை சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சுட்டாருங்க. சரவணனுக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு, வயிற்றுல பாலை வாத்த மாதிரி வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காருங்க சரவணன். ஒரு பக்கம் ஓன்னு அழுறாங்க, காஞ்சனா படத்துல வர பேய் மாதிரி. யாரா அதுன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தாதான் பூவெல்லாம் களைஞ்சி பொட்டெல்லாம் அழிஞ்சி புடவையெல்லாம் கிழிஞ்சி நம்ம ரம்யா வந்து மூளையில ஒளிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. அடடடா, அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க கண் ரெண்டும் போதாது ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் கதறிட்டு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது நம்ம சரவணனோட லீலைகள். சரவணன் வந்து இந்த மாதிரி செஞ்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா எதுவுமே ஆகாத மாதிரி வந்து கெத்தா தில்லாக வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சரவணனை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, 2 கையை நீட்டி தம்ஸ் அப் காட்டுறாருங்க. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவரோட வேகம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம ரம்யா இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சீன் போட்டாங்க வெளியே வந்து. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுங்க. அந்த விஷயம் தான் இந்த சீரியல் இந்த வீடியோவிலே ட்விஸ்டே. என்னன்னாக்கா அந்த ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே நாளில் வாந்தி எடுக்க வச்சுட்டாருங்க நம்ம சரவணன். அடடடா, சூப்பராக இருக்கே. நம்ம அண்ணன் பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னங்க மேடம், நீங்கள் என்ன கொடுமை பண்ண வந்தீங்களா? இந்த வீட்டை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்க வந்தீங்களா? இப்போ நீங்களே நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் வந்து செம்மையாக செய்கிறாங்க நம்ம ரம்யாவை. வேற மாதிரிங்க. அண்ணன் வந்து அண்ணனை கொடுமை பண்ணணும், அந்த குடும்பத்துலேருந்து நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரம்யா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் வந்த ரம்யாவுக்கு வருக என வரவேற்று வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டாருங்க நம்ம சரவணன். சரவணன் செஞ்ச செயலுக்கும் நம்ம அண்ணன் செஞ்ச செயலுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அண்ணன் சீரியல் பற்றின சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சரவணன் வந்து ஒரு வேகத்தில் போயிட்டு நம்ம ரம்யாவுக்கு வந்து கர்ப்பமே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை வந்து நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.